வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த பதிவில் நாம் பரமார்த்த குரு கதை ஒன்றை பார்க்க போகிறோம். பரமார்த்தர் எங்கேயோ வெளியில் போயிருந்தார். சீடர்கள் மட்டும் திண்ணையில் இருந்தனர். அப்போது புழுகன் ஒருவன் அங்கே வந்தான். திண்ணையில் படுத்தபடி, அப்பாடா, இப்போ தான் சொர்க்கத்தில் இருப்பது மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட மட்டிக்கு வியப்பாக இருந்தது. அப்படின்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டான். நேராக அங்கே இருந்து தான் வரேன் என்றான் புழுகன். அடே அப்பா, எங்களால் சந்திரலோகமே போக முடியல, நீங்கள் எப்படி சொர்க்கலோகம் போய் வந்தீங்க அப்படின்னு கேட்டான் மடையன். சொர்க்கத்தில் யார் யார் இருக்காங்க என்று விசாரித்தான் முட்டாள். உங்கள் குருவுக்கு குருவான சோற்று மூட்டை அங்கேதான் இருக்கிறார் என்றான் புழுகன். அப்படியா, அவர் நலமாக இருக்கிறாரா என்று கேட்டான் மண்டு. பேர்தான் சோற்று மூட்டையை தவிர சோற்றுக்கே தாளம் போடுகிறார். கந்தல் துணிகளை கட்டி கொண்டு பைத்தியம் மாதிரி திரிகிறார். பார்ப்பதற்கே பாவமாக இருக்கு என்றான் புழுகன். பூலோகத்தில் இருந்தபோது சுகமாக இருந்திருப்பார், அங்கே போய் இப்படி கஷ்டப்படுறாரே என்று துக்கப்பட்டான் மூடன். ஐயா, நீங்கள் மறுபடி சொர்க்கத்துக்கு போவீங்களா என்று மட்டி கேட்டதும், ஓ, நாளைக்கே போனாலும் போவேன் என்றான் புழுகன். அப்படியானால் எங்களிடம் இருக்கிற புது துணிகளை எல்லாம் தருகிறோம், கொஞ்சம் பணமும் சுருட்டும் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் எடுத்துட்டு போய் எங்கள் குருவுக்கு குருவிடம் தந்துவிடுங்கள். புழுகனோ மகிழ்ச்சியோடு சரி என்று சம்மதித்தான். உடனே 5 சீடர்களும் போட்டி போட்டுக்கொண்டு மடத்தில் இருந்த துணிமணிகள், சுருட்டு, பணம் பூராவையும் எடுத்து வந்தனர். போகும் வழியில் சாப்பிடுங்கள் என்று புளிசாதம் தந்தான் மட்டி. எல்லாவற்றையும் மூட்டை கட்டி எடுத்துக்கொண்ட புழுகன் சொர்க்கம் போவதாக கூறிவிட்டு ஓட்டம் பிடித்தான். வெளியே சென்றிருந்த பரமார்த்த திரும்பி வந்தார். குருவே, நீங்கள் இல்லாத சமயத்தில் கூட நாங்கள் புத்திசாலித்தனமாக செயல் செய்துள்ளோம் என்று பெருமையோடு சொன்னான் மண்டு. உங்கள் குருநாதரான சோற்று மூட்டை சுவாமிக்கு இனி கவலையே இல்லை என்றான் மூடன். சொர்க்கத்தில் இருந்து ஆள் அனுப்பி இருந்தார். அவரிடம் உங்கள் குருவுக்கு தேவையானதை எல்லாம் கொடுத்து அனுப்பினோம் என்று முட்டாள் சொன்னான். பரமார்த்த குருக்கோ ஒன்றும் விளங்கவில்லை. தாங்கள் செய்த காரியத்தை சீடர்கள் விளக்கியதும், அடப்பாவிகளா, ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு குதித்தார். நாங்கள் நல்லது தானே செஞ்சோம், உங்கள் குருநாதர் பசியால் வாடலாமா என்று மட்டி கேட்டான். முட்டாள்களே, எனக்கு குருநாதரே யாரும் கிடையாது, இது தெரியாதா உங்களுக்கு? எவனோ உங்களை நன்றாக ஏமாற்றிவிட்டு போய்விட்டானே என்று பரமார்த்தர் சொன்னதும் சீடர்கள் எல்லோரும் திரு திரு விழித்தார்கள். சீடர்களே, நீங்கள் ஏமாந்ததும் ஒரு வகையில் நல்லதுதான். அதே திட்டத்தை பயன்படுத்தி நம் ஊர் அரசனை நாம் ஏமாற்றிவிடலாம் என்றார் பரமார்த்தர். அப்போதே குருவும் சீடர்களும் அரண்மனைக்கு போனார்கள். மன்னா, நாங்கள் நேற்று ராத்திரி சொர்க்கம் போய் வந்தோம். அங்கே எல்லாரும் நன்றாக இருக்கிறார்கள். ஆனால் உங்கள் தாத்தா மட்டும் பிச்சை எடுத்து திரிகிறார் என்று புழுகினார். ஆமாம் அரசே, ராஜ குடும்பத்தில் பிறந்தவர் இப்படி பிச்சை எடுக்கலாமா என்று மட்டி கேட்டான். மடையனோ, அவரை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது என்றான். நாங்கள் மறுபடியும் நாளைக்கு சொர்க்கலோகம் போக போகிறோம். ஏராளமாக பணமும் துணியும் உங்களிடம் இருந்து வாங்கி வர சொன்னார் உங்கள் தாத்தா என்று புழுகினான் முட்டாள். அப்படியே உயர்ந்த இன குதிரையாக 2 வாங்கி வர சொன்னார் என்று தள்ளிவிட்டான் மண்டு. எல்லாவற்றையும் எங்களிடம் தந்துவிடுங்கள், நாங்கள் பத்திரமாக எடுத்துட்டு போய் கொடுத்து விடுகிறோம் என்றார் பரமார்த்தர். அரசனுக்கோ கோபமாக வந்தது. யாரெங்கே? இந்த 6 முட்டாள்களையும் 6 நாளைக்கு சிறையில் தள்ளுங்கள் என்று கட்டளையிட்டான். அரசே, நாங்கள் என்ன தவறு செய்தோம்? செத்துப்போன உங்கள் தாத்தா தான் எங்களை அனுப்பினார் என்று ஏமாற்ற நினைத்தார் பரமார்த்த குரு. அரசனோ, யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள்? இன்னும் என் தாத்தா சாகவே இல்லையே, இதோ உயிரோடு தான் இருக்கிறார்
என்று சொன்னபடி பக்கத்தில் அமர்ந்திருந்த தாத்தாவை காட்டினான். ஐயையோ, அரசரின் தாத்தா செத்து விட்டாரா இல்லையா என்று தெரிந்து கொள்ளாமலேயே இப்படி வந்து மாட்டிக்கொண்டோமே என்று குருவும் சீடர்களும் அழுதனர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.